Hello friends, welcome to Time Pass channel. அடுத்து என்ன சொல்ல போறேன் எல்லாரும் சொல்ற மாதிரி தாங்க. ஃபாஸ்டா போயிட்டு அந்த subscribe பட்டனை ஆன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon பட்டனை press பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் நம்ம இழுக்காம டக்குன்னு வீடியோக்குள்ள போக முடியும். ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னோட விஷயம் ஒன்று உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அமேசான்ல நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. என்னுடைய வாஷிங் மிஷின் ரொம்பவே மூவ் ஆகுது, வைப்ரேஷன் ஆகுது, ட்ரெஸ் எல்லாம் நம்ம துவைக்கும் பொழுது. அதனால அந்த வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போல் ரப்பர் ஸ்டாண்ட் நானும் நிறைய வீடியோவில் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அந்த யூஸ் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அது ஒர்க் அவுட்டே ஆகலைங்க, வேஸ்ட்டு. அது வச்சுமே கூட ரொம்பவே வைப்ரேஷனில் அங்கே இங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கு வாஷிங் மிஷின். என்னை போல் யாரும் ஏமாந்துடக்கூடாது, என்னை போல் பர்ச்சேஸ் பண்ணி யாரும் டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம டிப்ஸுக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம இந்த வெயில் காலம்ன்றதுனால தர்பூசணி பழம் அதிகமாகவே வாங்கி சாப்பிடுவோம். அதுவும் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம பாதி சாப்பிட்டுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற தர்பூசணி பழத்தை நம்ம டைரெக்டாக அப்படியே சில்லுன்னு எடுத்து சாப்பிடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூலிங் போன பிறகு சாப்பிடணும். அதுவும் கூட அப்படியே சாப்பிடாம நம்ம பெப்பர்லாம் இது போல் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அதான் கூட கொஞ்சம் சால்ட்டு, நீங்கள் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர்னா ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு இந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்களேன். மிக்ஸ் பண்ணி நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது மேலே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு கோல்டே ஆகாதுங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வெயில் காலம்ன்றதுனால அதிகமாக நீங்கள் தர்பூசணி எடுத்தாலும் சளி பிடிக்கும். இது போல் பெப்பர் அண்ட் சால்ட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காது, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அதே தர்பூசணி பழம் நிறைய ஜூஸாகவும் எல்லாரும் போட்டு குடிப்போம். அந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கும் போது அதிகமாக நம்ம உடம்புக்கு சுகர் சேர்த்துருவோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இது வெயில் காலன்றதுனால அதிகமாக ஜூஸ் போட்டு குடிப்போம். எல்லாத்துலேயும் சுகர் நிறைய ஆட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு சிலதில் மட்டும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மற்றதில் ஹனி மிக்ஸ் பண்ணி இது போல் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ் டாபிக் தாங்க இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வெயில் காலம்ன்றதுனால ஃப்ரிட்ஜ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது ஐஸ் கட்டி தான் அதிகமாக ஊற்றி வச்சுட்டே இருப்போம், காலி ஆக ஊற்றி வச்சுட்டே இருப்போம். ஆனால் ஊற்றி வச்சுடுவோம், எடுக்கும் பொழுது படுற பாடு இருக்கே. அப்போ தான் நம்ம ஸ்பூனு, கத்தி, கரண்டி எல்லாமே தேடிட்டு இருப்போம், பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அழகாக வெச்சமா எடுத்தமான்னு எப்படி பண்ணலான்றதான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நானும் காமிச்சிட்டே தான் இருக்கேன். இந்த ட்ரேக்கு பேக் சைடில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இது போல் ஊற்றி வச்சுட்டு எப்போ வேணும்னாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணும்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இழுத்து எடுக்கணும், அது கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி ஆற விட்டு எடுக்கணும், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுக்கணும், இந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாதுங்க. லைட்டாக ஆயில் போட்டால் போதும், அந்த ஆயில் அப்படியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கும்போது திரும்ப கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே நல்ல டிப்புங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் புதினா தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு லீஃப் போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நெக்ஸ்ட் டிப்புக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, இந்த மாதிரி பேக் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, நம்ம புதுசாக வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சில பொருளெல்லாம் வாங்கும் பொழுது அதுக்குள்ளே இந்த பேக்கேஜ் போட்டு வச்சுருப்பாங்க. இது சிலிக்கா ஜெல். இதை நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். நம்ம வாங்குற பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை தூக்கி நம்ம டஸ்ட்பினில் தான் போட்டுருவோம். அந்த மாதிரி போடாமல் இதையும் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க. அரிசி, பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் பூச்சி புடுகு நிறைய வந்துடும். நம்ம அடிக்கடி வெயிலில் போட்டு கரெக்டாக ஞாபகமாக எடுத்து வைக்காமல் விட்டுட்டோன்னா அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி டைமில் இதை போட்டு வச்சுட்டோன்னா இதில் பூச்சியே வைக்காதுங்க. ரொம்பவே நல்ல டிப்பு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எவ்வளோ நாள் ஆகியுமே அதில் பூச்சி புழுகு வரவே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, இந்த பருப்புலேயே தாங்க இது போல் சின்னதாக நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கப்பு ஒன்று போட்டு வச்சிட்டோன்னா நம்ம எப்போவுமே 1 கப்பு யூஸ் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 4 பேருக்கு டெய்லியும் 1 கப்பு போடுவோமா, இன்னும் 4 பேர் வந்திருக்காங்களா, கூட 2 கப்பு சேர்த்து போட்டுக்கலாம், இன்னும் 4 பேருக்கு இன்னொரு கப்பு. இது போல் அழகாக மெஷர்மெண்ட் பண்ணி குழம்பாமல் நம்ம எவ்வளோ பருப்பு போடலாம், எவ்வளோ அரிசி போடலாம், ரொம்ப குழம்பிக்கிட்டு கிச்சன்லேயே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக அசால்ட்டாக அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போயிடலாம். இது போல் பருப்புக்கு மட்டும் இல்லை, அரிசி நீங்கள் எதெல்லாம் அளந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்குன்னு தனியாக மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு பொருள் போட்டு வச்சுட்டு நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்பு என்ன பார்க்க போறேன்னா, வேப்ப இலை தாங்க எடுத்திருக்கேன் நான். முன்னாடி வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், கொசு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா கொசு தொல்லையே இருக்காதுன்னு. ஆனால் அந்த வேப்ப எண்ணெயை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணுறது நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வந்து இந்த வேப்ப இலையை எடுத்திருக்கேன் நான். ரேஷன் ஸ்டோரில் வந்து நம்ம பாம் ஆயில் வாங்குவோம் இல்லைங்களா, இந்த பாம் ஆயில் தான் இது. அதை வந்து நான் வாட்டர் பாட்டிலில் இது போல் கட் பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மூலையில் தான் வச்சுருப்பாங்க. அது போல் வேஸ்ட்டாக வச்சுருக்காம யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாங்க. அந்த பாம் ஆயிலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்து உங்களுக்கு இப்போ எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன். தாளிப்பு கரண்டி ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக பாம் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் தாளிப்பு கரண்டி இல்லைன்னா ஒரு பேன் கூட எடுத்துக்கலாம். எப்போவுமே இது போலெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு குழி கரண்டி வச்சுக்கிட்டோன்னா மற்ற கரண்டி குழம்பு கரண்டி எல்லாம் செய்யாமல் இது போல் வச்சுட்டா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நான் வந்து இது தாளிப்புக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இந்த வேப்ப இலையை இப்போவே போட்டுக்கணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு போடல, கீழே தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஸ்பூன் வச்சு இப்போவே நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை இலைன்றதுனால அப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுங்க, ஸ்கின்லலாம் விழுந்துடும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கீழே இருக்கும் போதே வந்து வச்சுட்டு நல்லா எண்ணெயோடு கலந்து இப்போவே தெரிக்குது பாருங்கள். எண்ணெயோடு கலந்து கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுட்டு இது போல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அந்த இலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கருகிற அளவுக்கு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அதோடைய எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த எண்ணெயில் இறங்கி உங்களுக்கு வேப்ப எண்ணெய் நல்ல ஸ்மெல்லோடு வேப்ப எண்ணெயே உங்களுக்கு கிடைச்சிடும். கருவேப்பிலை தாளிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி படப்படந்தோ அது போல தான் இருக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு அப்புறம் செஞ்சிங்கன்னா, இல்லை நீங்கள் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக பச்சை இலையை போட்டிங்கன்னா படப்படன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடுங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டம். அது போல் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா வந்து கருகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கணும். இந்த வேப்ப எண்ணெயில் நிறையவே யூஸ் இருக்குங்க. மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்க கூட இந்த வேப்ப எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா, டெய்லியும் நைட்டில் தேய்ச்சி விட்டுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லாவே கேட்கும். நம்ம சேனலில் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து கொசு தொல்லைக்கும் இது ரொம்பவே நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது பாருங்கள், புகை வர அளவுக்கு காய்ச்சணும். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து அந்த வேப்ப எண்ணெய் வாசனை இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும். இதை சுவாசிக்கிறதுனால நமக்கும் ரொம்ப நல்லது தாங்க. இல்லை இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ண எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து நாட்டு மருந்து கடையில் வேப்ப எண்ணெய் வாங்கி இல்லை மளிகை கடையில் வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுனீங்கன்னா கொசுவிலேருந்து விடுபடலாங்க. கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும். அது சுவாசிக்கிறதுனால நமக்குமே வந்து ரொம்பவே நல்லது. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்றவங்க நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். முக்கியமாக மூட்டு வலிக்கு ரொம்ப வந்து பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம். அது நீங்கள் டைரெக்டாக வாங்குகிற வேப்ப எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க மூட்டு வலிக்கு. அடுத்து ஒரு சின்ன டிப்பு தாங்க. நம்ம கிச்சனில் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிங்கில் இல்லை வேலை ஏதாச்சும் செஞ்சிட்ருக்கும் பொழுதும் கை வாஷ் பண்ணிவிட்டு கை ஈரமாயிடுச்சுன்னா, நைட்டி தானே போட்டிருக்கோம் இல்லை டெய்லி யூஸ் சாரீ தானே கட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ட்ரெஸ்லேயே கை துடைச்சிப்போம். அந்த மாதிரி துடைக்காமல் அழகாக ஹைஜீனிக்காக இது போல் ஒரு டவல் ஒன்று உங்களுக்கு பக்கத்தில் எந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல மாட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக அதிலேயே கை துடைச்சிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம கிச்சனில் சிலிண்டர் மாற்றி வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு சிலிண்டருக்கு அடியில் இது போல் கட்ட பேக் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுன்றப்ப அழகாக இழுத்துக்கலாம். திரும்ப வேணுன்றப்ப உள்ளே ஈஸியாக தள்ளி விட்டுடலாம். அந்த கைப்பிடியை பிடிச்சி இழுத்தா வெளியில் வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த நம்ம மாதத்துக்கு ஒரு முறை சிலிண்டர் எடுக்கும் போது தான் க்ளீன் பண்ணுவோம். இது போல் நீங்கள் பேக் அடியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி இழுத்து விட்டுட்டு அந்த இடத்தையும் நம்ம க்ளீனாக வச்சுக்க முடியுங்க. ரொம்பவே நல்ல டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம இட்லி ஊற்றும் பொழுது அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் அந்த தண்ணியில் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். இல்லை மல்லி ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது போட்டுருங்க. இந்த பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் அந்த இட்லியை ஊற்றி வச்சிங்கன்னா அந்த இட்லி புதினா ஸ்மெல்லோட கொத்தமல்லி ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.